அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான வணக்கங்கள். இந்த காணொளியில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிற ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. நம்ம மனித இனத்தில் எல்லா வகை மக்களுக்கும் அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது என்னன்னு பார்த்துட்டோம்னா, அதுதான் இந்த நம்ம நோய்வாய்ப்படுறதும் அப்புறம் ஆரோக்கியமாக இருக்கிறதும். இன்னொன்று, நோய்வாய்ப்பட்டதில் இருந்து நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைமைக்கு நம்ம மேம்படுறதும். அதில் என்னென்ன மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, ஸோ அதில் என்னென்ன மாதிரியான அறியாமைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து போகிறேன், உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். அதில் இப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்துட்டோம்னா ஒரே மாதிரி தான் உடலினுடைய அறிகுறிகள் நிறையா இருக்கும். இப்போ மூட்டு வலி இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி உடலில் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கும் மூட்டு வலி, கால் வலி, பாதங்கால் வலி, இடுப்பு வலி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் என்னென்னா, இதில் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த மாமிசம், அப்புறம் பிஸ்கட்டு, சிகரெட்டு, அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா இந்த கூல்ட்ரிங்க்ஸு, பாக்கெட்டில் அடித்த நொறுக்கு தீனிகள், இன்னொன்று அந்த பாக்கெட்டில் வர ரசாயன குளிர்பானங்கள், இப்போ இந்த மாதிரி ஏராளமாக இருக்குது. அதுவும் சாக்லேட்டும் சொல்லலாம், மிட்டாய் சொல்லலாம், அப்புறம் பேக்கரியில் அடுமணியில் செய்கிற அந்த க்ரீம் பன் பட்டர் ஜாமு, பன்னு, ப்ரெட்டு, இந்த மாதிரியான வகைகளாக இருக்கட்டும். ஏன்னா பன்னு ப்ரெட்லாம் ஏன் அதை நான் உடலுக்கு கேடுன்னு நான் சொல்கிறேன்னா, அதில் டால்டாங்கிற ஒன்று கலக்கிறாங்க. டால்டா எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம்னா, நம்மளுடைய நல்லெண்ணெயில் ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை அதில் செலுத்தி அதை அப்படியே ஒரு திரவமாக மாற்றிடுறாங்க. அந்த கேஸ் அதில் இருக்கிற வரைக்கும் அது நம்ம எவ்வளோ தான் ஊறுக்குனாலும் திரும்ப அதனுடைய திடநிலைக்கு போயிட்டே தான் இருக்கும். இதில் நம்ம உட்கொள்ள வேண்டிய என்ன ஆரோக்கிய பொருட்கள் தேவையானது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அதை சொன்னால் தான் அந்த பொருட்களை மட்டும் விரும்பி சாப்பிட்றவங்க, அதுவும் குறிப்பாக என்னுடைய காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க அந்த உணவுப் பொருட்களை மட்டும் சாப்பிடுவாங்க. அதில் இந்த பழங்கள்னு சொல்லக்கூடிய ஆப்பிள், ஆரஞ்சு, கமலாப்பழம், சீத்தாப்பழம், அன்னாசி, அப்புறம் கொய்யா, மாதுளை, மாம்பழம், அப்புறம் என்ன ஆப்பிள், இந்த பழங்கள் நம்ம சாப்பிட்லாம். இன்னொன்று காய்கறியில் எடுத்துட்டோம்னா கறிவேப்பிலை, இந்த என்ன சொல்கிறதுனா முருங்கைக்காய், அப்புறம் கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம சமையல் போட்டு சாப்பிட்றோம். அது எல்லாம் சாப்பிட்லாம். குறிப்பாக பூண்டு வெங்காயத்தை நம்ம தவிர்த்தே ஆகணும். அடுத்தபடியாக இந்த முட்டை சாப்பிடக்கூடாது, கோழி மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, அப்புறம் பன்றி, மீன், இது எல்லாமே தவிர்த்து தான் ஆகணும். அதில் சத்துன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஆராய்ச்சி பூர்வமாக அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நடைமுறை ரீதியாக நான் பார்த்த வரைக்கும் அதெல்லாம் சாப்பிட்றது எல்லாமே உடலுக்கு கேடாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு கேடை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் இது சாப்பிட்றவங்களும் 70 வருஷம் 80 வருஷம் தான் உயிர் வாழ்கிறாங்க. சாப்பிடாம ஒரு சுத்தமான சைவ பொருட்களை சாப்பிட்றவங்க மட்டும் அவங்களும் 70 80 வருஷத்துக்கு உயிர் வாழ்கிறாங்க. ஏன் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டோம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் தினம் ஏதாவது ஒரு உடல் பிரச்சனையில் நீங்கள் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு எப்போனா இந்த காணொலியில் தடை செஞ்சுருக்கிற பொருட்கள் எல்லாம் நீங்கள் உட்கொள்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை உடலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவே சைவ பொருட்கள் மட்டும் சாப்பிட்டுட்டே வந்துடணும். அதுவும் குழந்தையிலேருந்து சாப்பிட்ணும். நம்ம வளர்ச்சி காலத்துலேயோ அல்லது வளர்ச்சி நின்று போன பிறகு சாப்பிட்டோம்னா, அதுவும் குறிப்பாக வளர்ச்சி காலத்தில் சாப்பிட்டோம்னா நமக்கு அதனுடைய தீவிரம் ரொம்ப அதாவது வெளியேறதுக்கான தீவிரம் ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கும். நமக்கு கோபம் வரும், சுயமாக தவறான முடிவுகள் எடுக்க தோணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் குழந்தையில இருந்து இப்போ ஒரு வேளை வளர்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைவ பொருட்களை எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுலேயும் நம்ம ஒரு ரத்த தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் 65 வயசு வரைக்கும். அப்படின்னா அதான் ஏற்கனவே நம்ம உட்கொண்ட பொருட்கள் எல்லாம் வெளியேறும். இன்னொன்று, நம்ம சாப்பிட்ற சைவ பொருட்கள் உடலில் புகுந்து ஒரு செல் பகுப்பாடு மூலமாக பழைய பொருட்களை நீக்கிட்டு புதிய பொருட்களை அதில் சேர்க்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் ஒருத்தர் முன்னாடி காலத்தில் எனக்கு காணொலியில் நான் கூறப்பட்டிருக்க தடை செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிட்ருந்துருக்கிறாரு, அப்புறம் திருந்தி சைவம் இதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா, அவரும்
இன்னொரு அசைவம்னு சொல்கிற, அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிட்றவருக்கும் ஒரே மாதிரி தான் பார்த்துட்டோம்னா அறிகுறிகள், நோயினுடைய அறிகுறிகள் வந்துகிட்டே இருக்கும். அதில் என்னன்னா, இந்த சைவ உணவுக்கு மாறினவங்களுக்கு நிரந்தரமாக அந்த ஒரு தடவை அறிகுறி வந்ததுன்னா அப்படியே படிப்படியாக குறைஞ்சி அதுக்கப்புறம் நிரந்தரமாக அவங்களுடைய உடல் நலம் சரியாயிடும், எந்த நோயும் தொற்றாத மாதிரி. ஆனால் இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எப்போயாவது ஒரு தடவை யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டா கூட என்ன ஆகுனா அது உடலுக்குள்ளார இருந்து அறிகுறிகளை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா இது 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறதுனா, மது அருந்துறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, பீடி குடிக்கிறவங்க, இந்த மாதிரி போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவங்க, அவங்களுடைய வாழ்க்கையும் நல்ல வழியில் போயிட்டுருக்கிறவங்க வாழ்க்கையும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார நல்ல வழியில் போகிறவங்க எப்போவுமே நிம்மதியாக தான் இருப்பாங்க. அதனால் அந்த ஆரோக்கிய சம்மந்தமான விஷயத்தில் மட்டும் நோய் இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம எதை தடை செய்யணுமோ அதை நம்ம வாழ்க்கையில் இன்னொருத்தரோடைய பேச்சை கேட்டு நம்ம தடை செய்கிறத விட அதை நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கணும். ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம அது வந்து சரியானதா இல்லையா அப்படிங்கிறத கடைபிடிக்கிறவங்ககிட்ட போய் நம்ம சொல்லணும். இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே ஆய்வு செய்யலை அப்படின்னா நாம் கடைப்பிடிக்கிற விஷயம் தவறு, மற்றவங்க அறிவுரை சொல்கிற விஷயமும் தவறு, மற்றவங்க கடைப்பிடிக்கிறதும் தவறு, மற்றவங்களுக்கு நம்ம போய் அறிவுரை சொல்கிற விஷயமும் தவறு. எதுவும் எல்லாமே ஆய்வினுடைய அடிப்படையில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா நம்ம பணக்காரனாக இருக்கிறவங்களுக்கு அதிக அளவில் கஷ்டம் இருக்குது, ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சில கஷ்டங்கள் பேரளவில் இருக்குது. அதே மாதிரி கஷ்டங்கள் இல்லாமல் யாருமே இல்லை. கஷ்டங்கள் எனக்கு இப்போ காணொலி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய காணொலியை எத்தனை பேர் கேட்குறாங்க, பார்க்குறாங்க, அதை கேட்டு சரியாக கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கும் இருக்குது. எனக்கும் பல வகைகளில் கவலைகள்லாம் இருக்குது. திருமணம் ஆகலை, குடும்ப வாழ்க்கையில் என்னால் ஈடுபட முடியல, குடும்ப வாழ்க்கை எனக்கு அமையலை. அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா, நிறையா எதிர்பார்ப்புகள் இருந்து கனவுகள் தகர்ந்து போய் ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் நான் வந்து எப்படின்னா ஒரு நல்வழிக்கு வந்துட்டேன்னே சொல்லலாம். ஏன்னா என்னுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் என்கிட்ட இருந்து தவறானவங்களாம் பிரித்து ரொம்ப தொலைவு கொண்டு போயிடுச்சு. அதனால் நம்ம அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா ஆராய்ச்சி, எதையும் பகுத்து பார்த்து அதில் உண்மை விஷயம் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு, உண்மை விஷயம் இல்லைன்னா அதை கொண்டு வரவனா ரொம்ப போட்டு கடினமாக திட்டி சண்டை போடுறதெல்லாம் உண்டு. அதனால் நம்மளுடைய ஒரு ஆராய்ச்சி ஆய்வுக்காக யார்கிட்ட வேணாலும் நம்ம சண்டை போடலாம், வாக்குவாதம் பண்ணலாம், நல்லா ஒரு என்ன சொல்கிறதுனா அவங்கக்கிட்ட கலந்துரையாடல் செய்யலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அவங்களுடைய விஷயங்கள், கருத்துக்கள், தத்துவங்கள், கொள்கைகள் தவறுனா அதை நம்ம தாராளமாக நம்ம ஆய்வு மூலமாக நம்ம சொல்லலாம். எதுலேயுமே நம்ம ஆய்வோடைய அறிக்கைகள் இல்லாமல் நம்ம அதை பற்றின கருத்துக்களை வேறு ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லவே கூடாது. இதுதான் இந்த காணொலியில் இந்த பாகத்தில் நான் இந்த நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு தலைப்பினுடைய பகுதி, அதாவது அடுத்த பகுதி ஏற்கனவே ஒரு 10 பகுதிக்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். இது அடுத்த பகுதி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கருத்துக்களை தெரிவிங்க, பகிருங்க மற்றவங்களுக்கு. யாரெல்லாம் இந்த கருத்துக்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு அடிப்படை விஷயம் இல்லை, இதை பார்த்து ஒரு ஆய்வு செய்கிற ஒரு குணம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு இதை பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள். அடுத்தபடியாக சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபராக ஆகிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் இப்போ இது வரைக்கும் பதிவிட்டிருக்கிற காணொலி மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இன்னும் நிறையா கருத்துக்கள், அதுவும் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன், இன்றைக்கி நான் இந்த காணொலிகள் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிற கருத்துக்களை விட இன்னும் வரக்கூடிய எதிர்காலத்தில் ரொம்ப பன்மடங்காக அந்த கருத்துக்களினுடைய தீவிரம் இருக்கும், ஒரு நல்ல விஷயங்கள் அடங்கியதாக இருக்கும். அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் அதை உடனுக்குடனே பார்க்க முடியும். சப்ஸ்கிரைபராக இல்லாமல் ஏதோ இந்த முகநூலில் பகிர்ந்து விடுறதை நீங்கள் பார்க்குறதுனால ஏதோ ஒரு காணொலியை பார்க்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அடுத்த காணொலியை நான் பகிரும்போது அது உங்களை வந்து அடையுமா அப்படிங்கிறதே சந்தேகம். அதனால் தயங்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சந்தாதாரராக ஆகிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு சேனல் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடிப்படை விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இன்னொன்று, நீங்கள் யாருக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களை யாரும் ஏமாற்றுவதோ அல்லது உங்களைய குழப்புறதோ அந்த விஷயத்துக்கு விடாமல் என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் உங்களை தாங்கி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையை அந்த காணொலி மூலமாக தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.